வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 5300 கோடி ரூபாய் முதலீட்டில் MRF தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் மகளிருக்கான மாத உதவித்தொகை 2 மாதங்களுக்கு சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் மாநிலங்களவை வேட்பாளராக அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,20,960 ரூபாயாகவும் 1 கிராம் 15,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயரும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதிய தமிழகம் கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் கோவையில் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற தவேக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் மேற்கண்ட இந்த தேர்தல் வாக்குறுதியை அறிவித்துள்ளார். இலங்கை அருகே அமெரிக்காவால் தாக்குதலுக்கு உள்ளான ஈரான் கப்பலில் இருந்து சுமார் 70 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் 100 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 14 விளையாட்டுத்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வருகின்ற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. செஞ்சியில் 85 கோடியில் 4 வழிச்சாலை அமைப்பதற்கான பணியை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்ட 2 நாள் சரிவில் முதலீட்டாளர்கள் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பை சந்தித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92 ரூபாய் 17 பைசாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. சிற்பக்கலைகளில் திறமை மிக்க 6 கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருதுகளை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். வளைகுடா மேற்கு ஆசிய நாடுகளில் இந்திய வெளியுறவுத்துறை சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகளை திறந்துள்ளது. காவல்துறையின் சார்பில் 75 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னையில் 63 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை MP பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் இன்று. அண்ணா அவர்களின் பெயரில் இயங்கி வரும் திருத்தணி பேருந்து நிலையத்தின் பெயரை மாற்றக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் 33 கோடி ரூபாய் செலவில் 11 முதல்வர் படைப்பகம் நவீன நூலகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை ஈரான் ட்ரோன்கள் மூலம் தாக்கியது. மேற்காசிய நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இன்று 58 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை மாநிலங்களவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக 89 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இதுவரை ஈரானில் 787 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய ரெட் கிரசன்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது. TNPSC குரூப் 2 மற்றும் 2A பதவிக்கான தேர்வு வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 19 வெளிநாட்டு பல்கலைகள் இந்தியாவில் கால் பதிக்கின்றன என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆண்டிற்கு 2 இலவச LPG சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு 3 முக்கிய திட்டங்களை வெளியிட ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்து வரும் 1 கோடி இந்தியர்களை மீட்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரின் போது துபாயில் சிக்கி தவித்த இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை
PV சிந்து அவர்கள் பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்தார். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச விமான கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சலக சிறு சேமிப்பு திட்டங்கள் மூலம் சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 11,598 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு 170 கோடியில் 100 புதிய மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஏவுகணை தாக்குதலுக்கு இடையே ஈரானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முதியோர், கைம்பெண்கள், திருநங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் இந்த மாதம் வர வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அவர்களுக்கு 3,200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டான 2025-26 ஆண்டிற்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கான PF வட்டி விகிதம் 8.25% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புழக்கத்தில் இருந்த 98.44% 2,000 ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில்களில் கடந்த பிப்ரவரியில் 96 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4,49,00,000 ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்தவிதமான சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடப் போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தன்னுடைய ஆதரவாளர்களை அக்கட்சியில் இணைக்கும் விழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதுரை அருகே வருகின்ற 7ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிக போக்குவரத்து உள்ள சென்னை, டெல்லி போன்ற மெட்ரோ நகரங்களை இணைக்க 6வது ரயில் பாதைகளை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துபாயில் ஹோட்டல்களில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளை ஹோட்டல் நிர்வாகங்கள் வெளியேற்றக்கூடாது என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகை, இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வருகின்ற 6ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக நடந்த நிலப்பரப்பில் வாழும் பறவைகள் கணக்கெடுப்பில் 110 பறவை இனங்கள் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளில் 960 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவெற்றியூர் அன்னை சிவகாமி நகரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட படகு குழாமையை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.